அண்ணா என்னப்பா ரூம் கிடைக்குமா? ரூம்லாம் இல்லை, மொத்த ரூமையும் போக பிளான்ட்டுக்காக ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு புக் பண்ணிட்டாரு. ஐயோ அண்ணா ரொம்ப டயர்டு, எங்கேயும் ரூம் கிடைக்கல, ஏதாவது ரூம் கடைண்ணா. யோ ரூம் இல்லைங்கிறேன். ப்ளீஸ் அண்ணா, ஒரே நைட்டு தான், காசு കൂടുതൽ தரேன். விളിக்கடா. என்னப்பா மதுரைக்கு வந்துட்டியா? ஆமாண்ணா, மேலூர் பக்கத்தில் இருக்கு. சரி, ஒரு 4-4:30 பேப்பர் வரும், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வை. தம்பி மத்தியானத்தோட ரூம் காலி பண்ணி போயிடணும், புக் பண்ணவங்க வந்துடுவாங்க. அண்ணே டுடே நியூஸ் பேப்பர். ஹலோ தம்பி, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நம்ம பார்ப்போம். இடம் எங்கன்றதை நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சரியா? ஓகே அண்ணா. மாரிக்கு ஃபோன் போட்டேன், ஃபோன் எடுக்கல. பழனி என்ன ஏதோ கேரளா பார்ட்டிக்காக வெயிட்டிங்கா, அதான் லேட்டு. നീ എവിടെ ഇരുന്നോ? ഇറങ്ങിക്കോ. டேய், இந்த சின்ன பசங்களுக்காக நம்மெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. வணக்கம்ண்ணா. இது வரைக்கும் உங்களை எங்கேயும் பார்த்தது இல்லையே, ஃபீல்டுக்கு புதுசா? மதுரை முதல் தடவைண்ணா, ஆனால் ட்ரிச்சி, புதுக்கோட்டை, டிண்டிகல் எல்லாம் ரொம்ப கிளைண்ட்ஸ் இருக்கு. என்ன வயசு? 14 மாதம். பொருளை பார்க்கலாமா? பார்க்கலண்ணா, அதுக்கு முன்னாடி பணத்தை காட்டணும். என்னது கேட்கல? பணத்துக்கு நான் உத்தரவாதம், உங்களை ஏமாற்ற மாட்டேன். பொருளை பார்க்கலாம். முதல் பத்திரமா இருக்கு, ஆனால் பணத்தை செட் பண்ணதுக்கப்புறம் பொருளே தரலாம். காளிதாசோட ஏரியா, அவன் கூட தான் நாங்க இருக்கோம். அவன் பையன் மாறி வெளியூர்ல இருந்து எப்ப இங்க வந்தானோ அப்ப புடிச்சது சனி. அவனாலதான் அவன் அப்பா மேல போயிட்டான். சரியான சைக்கோ பையன். அவங்க அப்பனுக்கு ஒரு எதிரி இருந்தான், ரமணா. சம மூலகாரன், சரியான ஐட்டக்காரன். ஒத்தால நின்று அப்படி சண்டை செய்வான். பயம்னா என்னன்னு கேட்பான் அவன். அவனை பார்த்தா ஊரே நடுங்கும். ஆனா அந்த ரமணாவோட குடும்பத்தையே எரிச்சு சாம்பலாக்கிட்ட அந்த மாதிரி. இப்ப என்னவோ நல்லவ மாதிரி எங்க கிட்ட கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்ட செய்யறதுக்கு நாங்க யாரியா? அவன் வீட்டு வேலைக்காரனா? எங்களுக்கு பணம் வேணா? பணம் வேணும்ல, வேணும்லடா. அதனாலதான் இந்த பாம்பு, இந்த ஆமை, இந்த இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்றது. ஒரு வேலை மிஸ் ஆச்சு வச்சுக்கிய, உங்களால கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக முடியாதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? எதுக்கு நான் புள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா கேளுடா. பாவண்டா புள்ள. போகடா போகடா, எடுத்து கொடுங்க போகடா. என்னங்கடா முழிக்கிறீங்க? ப்ளீஸ் அண்ணா, ഞങ്ങളെ ഒന്നും ചെയ്യല്ലേ അണ്ണാ. റബ്ബർ പാമ്പടാ, മധുരയിലെ കൊള്ളാൻ വന്നെന്ന് വിചാരിച്ചോ നീ? பெரிய டயலாக் எல்லாம் பேசுற, மாசம் அடிക്കുന്നடா நீ. இப்படியா மாச அல்தாமே எல்லாம் எடுக்கணும். டேய் எட்ரா எட்ரா பேசறடா. டேய் எட்ரா 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 இல்ல எட்ரா எட்ரா
என்னடா இதெல்லாம் ஓட்டடா மேக்ஸின் இங்க இருக்குடா. ஓடுறா ரமேஷ் ஓடுறா புடிங்கடா அவனை. ഒന്ന് സ്പീഡിൽ പോ. ആദ്യം മുഴുവനെ പൊട്ടിക്കണം. അതിന് ആകട്ടെ 3 ബുള്ളറ്റും പൊട്ടിച്ച് ഇനി എന്തിട്ട് പൊട്ടിക്കാനാണ്? டேய் அந்த பசங்க கிடைச்சாங்களா? இல்ல தேடிட்டு இருக்கோண்ணே. அந்த 3 மலையாளி பசங்களோட தலை காலுன்னு தனித்தனியா வெட்டி பழனி கண் முழிக்கும் போது அவன் முன்னாடி வைக்கணும். அப்படியே அவன் செத்துட்டான்னா அவனை எரிக்கிறதுக்குள்ள இவங்களை வெட்டி அவன் போனத்துக்கு முன்னாடி வேட்ட நாய்களுக்கு இறையா போடணும். டேய் இங்க இருக்க வாங்கடா.